ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்திலே தான் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிதியை அழைத்து வந்து எங்களுடைய நேர்களுக்கு தேவையான பல விடயங்களை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார் ஆன்மீக குரு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மையார் அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. ஆமாம்மா. இன்றைய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய அதிதிகள் பக்கத்திலேயே வந்து நாங்க மிக முக்கியமானது ஒரு விடயத்தை வந்து கலந்துரையாட இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐயப்ப விரதம் பற்றியும், ஐயப்ப யாத்திரை பற்றியும் நாங்க இன்றைய தமிழை வணக்கம் அதிதிகள் பக்கத்தில் வந்து பேசக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விரதங்கள்லே வந்து உயரிய விரதமும், ஒரு உன்னதமான விரதமும் வந்து இந்த ஐயப்ப விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐயப்ப விரதத்துல வந்து இலங்கையிலையும் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஐயப்ப விரதத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அம்மா, ஐயப்பனினுடைய அவதார நோக்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஐயப்பனின் அவதாரம் என்று சொல்லும்போது, அங்கு முதலில் அவர் தர்மசாஸ்தாவாகத்தான் பிறக்கின்றார். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அவர் குழந்தையாக அவதரிக்கின்றார். அவதரித்த நோக்கம் மகிழ்ச்சியை வதம் பண்ணுவதற்காக. அப்பொழுது அவர் மகிழ்ச்சியை வதம் பண்ணுவதற்காக தான் அவதாரம் செய்தாலும், அவரை சிறிய குழந்தையாக பம்பை கரையில் வைத்து விடுகிறார்கள். சிறிய குழந்தையாக இருக்கும்படி அந்நேரத்தில் பாண்டிய மன்னன் வருகிறார் வேட்டையாடுவதற்காக. வரும்போது இந்த நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கின்றது. அந்த அழுகை சத்தம் கேட்டவுடன் அவர் வந்து பார்த்தவுடன், இந்த குழந்தை யாருடையது, நாம் எடுக்கலாமா என்று சிந்தித்து கொண்டு இருக்கும்போது அகத்தியர் கூறுகின்றார், உன்னுடைய குழந்தையாக இதை எடுத்து சென்று வளர்த்துவிடு, தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தை என்று கூறுகிறார். அதன் பிறகு இவர் எடுத்து சென்று அங்கு வளர்க்கும் போது, இவரின் நிலையில் இருக்கும் போது அந்த மன்னனுக்கு இன்னொரு குழந்தை அவதரிக்கிறது. அதை கண்டவுடன் அந்த தாயின் நிலை மாற்றம் அடைகின்றது. எப்படி என்றால், அழகாக வளர்க்கின்றார்கள். வளர்த்து கொண்டு இருக்கும்போது குழந்தை கருவில் வந்தவுடனேயே தாயின் எண்ணம் அல்லவா, தாயின் எண்ணம் தோற்றம் அடைகின்றது. இந்த குழந்தை இருக்கும்போது அரச பதவி அந்த மூத்த குழந்தைக்கு போய் சென்று விடுமோ என்ற ஒரு நோக்கம் வந்து விடுகிறது. இதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார், ஒவ்வொரு லீலைகளையும் செய்கின்றார் தாய். ஆனால் இறுதியில் செய்கின்றார், வருத்தம் வந்ததை போன்று தன்னுடைய உடலில் நோய் வந்துவிட்டது என்று கூறி புலிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த தாயை காப்பாற்ற முடியும் என்று கூற வைக்கின்றார். அந்நேரத்தில் ஐயப்பன் தான் குழந்தையாக இருந்தாலும் அவர் புலிப்பாலை தேடி செல்லுகின்றார். செல்லும் நேரத்தில் தான் மகிழ்ச்சியை காட்சியாக பார்க்கிறார். அந்த இடத்தில் அவரை சம்மாரம் செய்துவிட்டு புலிப்பாலை எடுத்துக்கொண்டு வரும்போது தேவர்களும் புலியாக மாறி அங்கு வருகிறார்கள், காட்சி கொடுக்கின்றார்கள். அந்நேரத்தில் இந்த ராஜனும் ராணி உணர்கின்றார்கள், இது தெய்வ சக்தி வாய்ந்தது என்று. அதன் பிறகு அவரை வழிபட்டு நீ யார் என்று எல்லாம் கேட்கின்றார். கேட்டதன் பிறகு இவர் அதை கூறியதுக்கு பிறகு தான் அவர் தன்னுடைய எந்த நிலையை அடைய முடியும் என்று சிந்திக்கும் போதுதான் அகத்தியரும் அங்கு வந்து பராசுர முனிவரும் இருவரும் வந்து அவருடைய காட்சிகளை காட்டும்போது, எந்த காட்சியை நீ விரும்புகின்றாய் என்று கூறும்போது பிரம்மச்சாரிய நிலைத்தான் உகந்ததென்று அவர் அங்கு சென்று ஐயப்பனாக அமர்கின்றார். அதன் பிறகுதான் இந்த ஐயப்பனின் சக்தி மிக அழகாக வரும்போதுதான் அந்த நிலையில்தான் இவர்கள் அங்கே காடு இதெல்லாம் சேர்ந்து 5 மலைகளை தாண்டி தான் அங்கே செல்ல வேண்டியிருக்கு. சிரமப்பட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை செய்கின்றானோ அதில் வெற்றியாக பெற முடியும். சிரமம் இல்லாமல் அதை இலகுவாக அடையலாம் என்று எண்ணும் நிலையில் அதை அடைய முடியாது அல்லவா. அந்த நேரத்தில் அவர் அங்கு அமர்ந்திருக்கும் போதுதான் இந்த விரதத்தின் மகிமை என்னவென்றால், எல்லா விரதங்களும் இருக்கின்றது. கௌரி விரதத்தை எடுத்துக்கொண்டால் 21 நாள், நவராத்திரி எடுத்தால் 9 நாள், இப்படி ஒவ்வொரு சிவராத்திரி எடுத்தால் 1 நாள். பல சிவராத்திரிகள் இருந்தால் கூட நாம் மேற்கொள்ளும் சிவராத்திரி 1 நாளாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஐயப்பனுக்கு 48 நாட்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும். அதுவும் கடுமையான விரதமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக அம்மா, இந்த ஐயப்பனினுடைய வரலாறு என்பது ஒரு மிக நீண்ட வரலாறு. அந்த வரலாறை வந்து மிக சுருக்கமான ஒரு விதத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா. மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஐயப்ப விரதத்திலே வந்து முதலாக கார்த்திகை 1ஆம் நாள் வந்து மாலை போடுவாங்க. இப்படி கார்த்திகை 1ஆம் நாள் மாலை போட தவறுகின்ற பட்சத்தில், அதாவது ஒரு வேலை பழு காரணமாகவோ இல்ல வேற விடயங்கள் காரணமாகவோ தவறுகின்ற பட்சத்துல வேற நாட்கள்ல வந்து, அதாவது வேற ஒரு நாட்கள்ல வந்து நாங்க மாலை போடக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. கன்னி சுவாமிமார் என்றால் அவர்கள் கார்த்திகை மாதம் தான் போட வேண்டும். மற்றவர்கள் சில காரணங்கள்
இடையூறாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் 48 நாட்களுக்கு முதல் போட்டுக்கொள்ள வேண்டும். காரணம், அங்கு மண்டல பூஜை நேரம் இவர்கள் கட்டாயமாக போட்டிருக்க வேண்டும். அந்த நிலையை அவர்கள் கடைபிடிப்பதற்கு 48 தினங்கள் கொடுத்திருப்பது அதனால்தான். அவர்கள் தடைகளை நீக்கி அவர்கள் உன்னதமாக அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விரதம் மிக புனிதமான ஒரு விரதம். அது அந்த விரதத்தை சரியாக கடைபிடிப்பார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த தினத்திலும் போடலாம். ஆனால் எந்த தினத்தில் போடுவதென்றால் பௌர்ணமி தினம் இருக்கின்றது, அவர்களுக்கு உன்னதமான தினங்கள் இருக்கின்றது, அவர்களின் நிலையில் இருந்து அந்த அவர்களின் தடைகள் எந்த நேரம் நீக்கப்படுகின்றது என்பதெல்லாம் உணர்ந்து அவர்கள் உன்னதமான விரதத்தை மேற்கொள்ளும் போது அவர்களின் நிலை ஐயப்பனின் சக்தி அமர்கின்றது என்ற நோக்கத்தோடு இட வேண்டும். நிச்சயமாகம்மா. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கின்ற ஒரு சந்தேகமாக கூட இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முதலாக மாலை போடுகின்றவர்களை வந்து கன்னி சுவாமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த கன்னி சுவாமிமார்கள் முதலாக மாலை அணியும் போது தன்னுடைய குரு சாமி மூலம், அதாவது தன்னுடைய குருசாமியின் கைகளினால் தான் மாலை அணிய வேண்டுமா, இல்ல தன்னுடைய அம்மா அப்பா அவர்களுடைய கைகளாலேயும் மாலை அணிந்து கொள்ள முடியும்? நிச்சயமாக குருசுவாமி என்று கூறும்போது நாம் சாஸ்திரப்படி போடுவதாக இருந்தால் அந்த ஒரு குருசாமி 18 படிகளின் தத்துவத்தை உணர்ந்திருக்க வேண்டும். அவர் பல மலைகள் ஏறி இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவர் பக்குவம் அடைந்தவராக இருக்க வேண்டும். இன்னொருவருக்கு பக்குவத்தை கூறுவதற்கு அவரின் நிலை பக்குவமாக இருக்க வேண்டும். இந்த மாலை என்பது இலகுவில் நீங்கள் போடுவது அல்ல, மற்ற சுவாமிகளை வழிபடுவது போன்றல்ல. இதற்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் காட்டுக்குள் மலையில் ஏறி கல் முள்ளு எல்லாம் கரடு முரடான வழிகளில் செல்கின்றார்கள், பெரும்பலி என்று சொல்லும் போது. அதில் செல்லும் போது பக்தி அவர்களின் சரியான நிலையை கடைபிடித்தால் அவர்களுக்கு வெற்றி, அல்லாவிட்டால் அவர்கள் பல துன்பங்களை அடைந்து செல்கின்றார்கள். ஆகையால் ஒரு குரு சுவாமி என்பது என்னவென்றால், குரு என்பது உண்மையிலே பொருளை காண்கும் போது அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் தான் ஒரு குரு. அப்பொழுது எல்லோரும் குரு சுவாமியாக மாறும் போது அவர்களுக்கு இந்த தத்துவம் சரி அறிந்திருக்க வேண்டும் ஒரு குரு என்று சொல்லும் போது. அந்த குரு சரியாக நிலையில் இருந்தால்தான் இந்த மலைக்கு செல்பவர்களுக்கும் இலகுவான வழிகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லையானால் தாயின் மூலம் போடலாம் என்று கூறுவது இறுதி கட்டம். அது குருசுவாமி இல்லை, ஒருவரும் இல்லை என்றால் தான் தாய். ஆனால் தாயும் இந்த மலையின் தத்துவங்களை உணர்ந்திருக்க வேண்டும், உண்மையான நிலை எது என்பதை அறிந்திருக்க வேண்டும், இளைய சுத்தமான ஒரு கடமையை புரியக்கூடியவளாக இருக்க வேண்டும், மதத்தை பற்றி அறியக்கூடியவளாக இருக்க வேண்டும். தாய் மாலையிடுவதற்கு அந்த நிலைகள், பக்குவ நிலைகள் இருந்தால் தாயின் இடத்தில் அணிந்து கொள்ளலாம். அடுத்ததம்மா, ஐயப்ப விரதத்திலே வந்து மிக முக்கியமானதொரு விடயம் இந்த 18 படிகள். 18 படிகளுடைய பூஜையாக இருக்கலாம். இந்த 18 படி என்பது மிகவும் முக்கியமானது ஒரு விடயம். இந்த 18 படிகளில் உள்ள தத்துவங்களை வந்து சொல்ல முடியுமா? 18 படிகள் என்று கூறும்போது 18 படிகளிலும் தெய்வத்தின் சக்தி முதலில் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அதில் எம்முடைய வாழ்க்கைக்குரிய தத்துவங்கள் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10 ஆகிவிட்டது. பஞ்சபூதங்களின் தன்மை இல்லாமல் ஒரு மனிதன் உருவாக முடியாது அல்லவா? அப்போ பஞ்சபூதங்களின் தன்மை அங்கே 15 ஆகிவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 குணங்கள் இருக்கின்றது. அந்த 3 குணங்களும் மேற்படியில் அமைகின்றது. இந்த படிகளில் நாம் தத்துவங்களை எப்படி அமர்த்துகின்றோம் என்றால், இன்று நாம் எத்தனை பிழைகளையோ விட்டிருக்கலாம். ஆனால் மலை ஏறும் போது பக்தி வெள்ளத்தில் நாம் சக்தியாக எம் இதயத்தில் அவரை அமர்த்தி விடுகிறோம். அந்த நிலையில் நாம் செல்லும் போது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தத்துவத்திற்கு ஏற்றபடி நாம் படி ஏறும் போது முதல் தத்துவத்தில் எமது பாரதூரமான பிழைகள் இருக்கலாம், அதை கழிக்க வேண்டும். மனநிலை என்ன செய்கின்றது? எம்முடைய எதை கண்டாலும் கவரக்கூடிய சக்தி அங்கே மனம் மாற்றம் அடையும். அதற்காகத்தான் இந்த தத்துவங்களை அழகாக அமர்த்தியிருக்கின்றார்கள். அவர்கள் படியில் பாதத்தை அமர்த்தும் போதே இந்த முறையில் நாம் எந்த தவறுகளை விடுகின்றோமோ அதில் ஒரு படியை நாம் குறைக்க வேண்டும். அதன் பிறகு மலையேறி ஐயப்பனின் ஆசியை பெற்றதன் பிறகு குறைகளை ஒவ்வொன்றாக குறைக்கும் போது 18 படி ஏறும் போது 18 தத்துவங்களை உணர்ந்து விட்டால் அவர் ஞானத்தை பெறுகின்றார்.
18ஆம் படியில் ஞானத்தை பெற்றுவிட்டால் அஞ்ஞானம் அழிகின்றது. அஞ்ஞானம் அழிந்தது எம்முடைய அசுரர்கள் என்பது எது? எம்முடைய மனிதனாக பிறந்த எம்மிடத்தில் எல்லோரிடமும் அசுர குணங்கள் இருக்கின்றது. அவற்றை நாம் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை இறக்கினாலே போதுமானது. அவற்றை எல்லாம் இறக்கிய பிறகு நாம் யார் என்பதை அவர் உணர்த்துகின்றார். உணர்ந்ததன் பிறகு ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டாலே அஞ்ஞானம் மறைக்கப்படுகின்றது. அஞ்ஞானம் மறைந்த பிறகு அவர் உண்மையிலே பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து அவர் முத்தி பேரின்பத்தை கொடுப்பதற்காகத்தான் அங்கு அமர்ந்திருக்கின்றார். அந்த முத்தி பேரின்பத்தை அடைவதற்கு முறையாக நாம் செல்லும் போது அவர் அந்த தத்துவத்துக்குரிய நிலையை அமர்த்துகின்றார். ஆமாம்மா, ஐயப்ப விரதத்தினுடைய 18 படிகளினுடைய தத்துவங்களை வந்து அழகாக சொல்லியிருந்தீங்க. அதுலயும் அம்மா ஐயப்ப விரதத்தை பொறுத்தவரையில பல நெறிமுறைகள் பல கட்டுப்பாடுகள் கொண்ட விரதம் ஐயப்ப விரதம். இந்த ஐயப்ப விரதத்தில் உள்ள மிக முக்கியமான நெறிமுறைகள் அப்படின்னா என்னம்மா சொல்லலாம்? நெறிமுறைகள் என்று சொல்லும் போது ஐயப்பனின் விரதம் என்கும் சொல்லும் போதே அவர் பிரம்மச்சாரி என்பதை நாம் நினைவுக்குள் கொண்டு வர வேண்டும். பிரம்மச்சாரி என்றால் ஒரு துறவிக்கு சமமானவர். எந்த ஒரு பற்றுதலும் எந்த ஒரு பாசமும் எதுவுமே இல்லாமல் தான் அங்கு மலையில் ஏறி நிற்கின்றார். அவரை நாம் நாடி செல்வது எம்முடைய நிலையும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல கட்டுப்பாடுகள், உணவில் கட்டுப்பாடுகள் தேவை. அதே போன்று எம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கருமையான உடை, நீல கலர் உடை, இவைகளை காவி இவைகளை அணியலாம். அணியும் போது அவர்கள் மாலை அணிந்து விட்டாலே ஐயப்பனாக கருதப்படுகின்றார்கள். ஐயப்பனாக ஏன் கருதுகின்றோம் என்றால் அவரை போன்ற இவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை ஐயப்பன் என்று அழைக்கின்றோம். அந்த ஐயப்பனின் தத்துவ நிலையில் இருந்து இவர்களும் பக்குவ நிலைக்கு அடைய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இல்லங்களில் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லங்களில் மாத்திரமில்லை, அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் புனிதமான நிலைகளில் இருக்க வேண்டும். புனித நிலை அவர்களின் எண்ணத்தில் எந்நேரமோ ஐயப்பனின் நாமம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நாமம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஐயப்பனின் சக்தி அதில் அமர முடியும். எம்முடைய நிலையில் ஒவ்வொரு 6 ஆதார சக்கரங்களில் அமைவதே தெய்வத்தின் சக்தி தான். அதை நாம் மீண்டும் அவரை நாம் சக்தியை ஊட்டுவதற்கு தான் இந்த 48 நாட்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவரின் கவசத்தை பாராயணம் பண்ண வேண்டும். அவரின் நாமங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும். அதே போல் சகஸ்ர நாமங்கள் நாம் எப்படி பாராயணம் பண்ணுகின்றோம், இந்த நிலையில் அவருடைய காலையில் எழுந்த நேரத்தில் இருந்து அவரின் சிந்தனை மாத்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நிலையில் உணவில் கட்டுப்பாடு இல்லை இவர்களுக்கு. காரணம் உணவில் கட்டுப்பாடு என்ன, அளவு இல்லை. ஏனென்றால் அவர்கள் மலை ஏற இருக்கிறார்கள், அவர்களுக்கு சக்தி தேவை. ஆகையால் அவர்களின் நிலையில் உணவில் கட்டுப்பாடு என்றால் அகற்றப்பட்ட பதார்த்தங்கள் எதையுமே தொடக்கூடாது ஒன்று. அதே போல் அவர்கள் நல்ல இடங்களுக்கு, திருமணம் நடக்கின்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது, ஏன்னா பிரம்மச்சாரி. அதே நேரத்தில் இறந்தவர்கள் ஏழைகளுக்கும் போகக்கூடாது, துக்கங்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த நாம் புனித நிலையை அடைந்திருக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, தியானம் இருக்கும் போது தெய்வத்தின் நாமத்தை மாத்திரம் நாம் ஜெபிக்கின்றோம். அந்த சக்தி எம் உடலுக்குள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து விட்டால் அசுத்தமான இடங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு செல்லல் ஆகாது. அங்கு செல்லும் போது இவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அதை உணர வேண்டும். முதலில் ஒரு குருவாகப்பட்டவர் உண்மையாக அவர்களின் நிலையை உணர்த்தும் நிலைக்கு அமர்த்த வேண்டும். 18 படி என்றால் என்ன, தத்துவங்கள் என்றால் என்ன, நாம் மலைக்கு செல்லும் வரை ஏன் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குரு அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். உபதேசம் செய்வது மாத்திரமல்ல, பஜனை என்று சொல்லும் போது அவர்கள் பஜனை பாடும் போது கூட உள்ளத்தில் இருந்து அவர்களின் பஜனை பக்தி வெள்ளமாக வரும்போது தான் இன்னொருவரையும் பக்திக்கு இழுத்து செல்லப்படுகின்றது. இந்த நிலைகள் எல்லாம் கொண்டாடும் போது இல்லத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் யாம் கூறுவது. காரணம், இல்லங்களில் பெண்கள் இருக்கும்போது அசுத்தம் அடையக்கூடிய தன்மைகள் ஏற்படுகின்றது. அந்த அசுத்தம் மாத்திரமில்லை, வருபவர்கள் எந்த நிலையில் வருகின்றார்கள் என்பது தெரியாது. ஆகவே புனிதமான ஒரு ஆலயத்தில் அமர்ந்து அவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஆனால் நிச்சயமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் மலை ஏறி வரும் வரை அவர்கள் சிந்தனை ஐயப்பனை நாடியதாகவே இருக்க வேண்டும்.
பல நெறிமுறைகள், பல கட்டுப்பாடுகள், பல விடயங்களை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கம்மா. ஆனா வந்து தற்காலத்துல வந்து இப்ப முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக வந்து வர்ண ஆடைகள் ஆ, அணியக்கூடாது. அடுத்தது வந்து முகசவரம் ஆ, செய்யக்கூடாது. ஆ, பாதணிகள் ஆ. அணியக்கூடாது. அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து இந்த விரதத்துல இருக்கு. ஆனாலும் வந்து தற்காலத்துல வந்து ஆண்களை பொறுத்தவரையிலே தற்காலத்துல வேலைக்கு போறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கின்றன. இப்படி வேலைக்கு போற பட்சத்துல வந்து இவங்க வர்ண ஆடைகள் அணிய வேண்டியிருக்கும். காலில் பாதணிகள் அணிய வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் செய்றதுனால, இப்படி செய்தால் அது வந்து விரதத்திற்கு ஒரு முரணான செயற்பாடாக அமையுமாமா? இல்லை, அவர்களின் வாழ்க்கையின் ஊந்துகோல் தான் ஒரு தொழில். தொழிலின் கட்டுப்பாடுகளை அவர்களால் மீற முடியாது அல்லவா? முடியாது. ம். ஆனால் அவர்களின் உள்ளத்தையும் எண்ணத்தையும் மிக துணிமையாக வைத்துக் கொண்டால் ம். அவர்கள் அந்த நேரத்தில் ஆடையை அணிந்து செல்லலாம், பாதணியை அணிந்து செல்லலாம். ம். ஆனால் வந்த உடனேயே அவர்கள் நீராட வேண்டும். நீராட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி அந்த ஆடையை அணியும் போது அவர்களின் சக்தி வேறாக தென்படும். ம். இந்த ஆடையில் தடையை ஏன் கொடுக்கின்றோம் என்றால், யார் வந்தாலும் முன்னால் வரும்போது ஐயப்ப சுவாமி வருகிறார் என்று இதில் காண்கின்றோம், ஆடையில். ஆடையில் தான் கணிக்கின்றோம். அப்பொழுது எதிர்பாராமல் யார் வந்தாலும் விலகி செல்வார்கள். ம். ஐயப்ப சுவாமி ஒருவர் வாரார், விலகி. துறவிகளை கண்டால் எப்படி நாம் விலகி செல்கின்றோமோ அதே நிலைதான் இவர்களின் நிலை. ஆகையால் தான் அந்த ஆடையை அணிந்து வரும்போது அவர்கள் மாலை அணிவது மட்டுமில்லை, நெற்றியில் திருநீரை அணிந்து அவர்கள் பொற்றை வைத்தால் அவர்கள் உண்மையிலே ஐயப்பன் ஆகிறார்கள். ம். ஆனால் அந்த சக்தியை உருவாக்குவதற்கு தான் ஜெபம், தியானம், கவசம், நாம வழி, இதையெல்லாம் இவர்கள் அதை சரியாக கடைபிடித்து எந்த ஒரு தேவையற்ற நிலைகளிலும் ம். வார்த்தைகள் மிக முக்கியமாக அவர்கள் ம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். காரணம், வார்த்தைகள் அசுத்த வார்த்தைகள் வந்து விட்டால் அவர்களின் விரதம் அங்கு கழிக்கப்படுகின்றது. ம். புனிதமில்லை அல்ல, ம். அன்றோடு அங்கு ஐயப்பன் அமர்ந்திருக்க இடம். அந்நேரத்தில் அசுத்தமான நிலைகள் அங்கு அமையும் போது அவரின் விரதம் அங்கு தடைப்படுகின்றது. ம். இதை அவர்கள் உணர வேண்டும். நிறைய அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான நிலைகள் ம். ஒருவரிடம் நாம் சாதாரண மனிதன் பேசுவதை போன்று பேசலாகாது. ம். அவர்கள் புனிதமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். ம். மற்றவர்களின் குறைகள் தேடல் ஆகாது. இந்த விரதத்தில் முக்கியமான ஒரு நிலை, ம். மற்றவர்களின் குறைகளை தேடல் ஆகாது. ம். காரணம், குறை தேடுவதற்கா ஐயப்பன் அமர்கின்றார்? இல்லை. குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் ஐயப்பன் அமர்கின்றார். ம். எம்முடைய எண்ணம் முழுவதும் ஐயப்பனுக்குரியதாக இருக்க வேண்டும். ம். பிறரின் செயல்களில் நாம் பார்வையிடல் ஆகாது. ம். பார்வையிட்டால் தான் நாம் குறை கூறுகின்றோம். ம். பார்வையை நாம் வெறு ஐயப்பன் நூடாக நாம் செலுத்தும் போது அதில் நமக்கு குறை தெரியாது. ம். அந்த குறைகள் ஒருவருக்கொருவர் குறை கூறுதலாகாது, அவர்களை புறங்கதைத்தல் ஆகாது. இவை எல்லாம் வந்து ஐயப்பனுக்கு கூடாத ஒரு நிலை. இந்த நிலைகளினால்தான் அவர்கள் மலை ஏறும்போது பல சிரமங்களை அவர்கள் கையாள்கின்றார்கள். ஆமாம்மா. நிறைய விடயங்களை வந்து ஐயப்பன் விரதத்தை பற்றிய நிறைய விடயங்களை எங்களுடைய அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மையார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையிலம்மா அந்த ஐயப்ப விரதத்தை நோக்கி ஐயப்ப புனித யாத்திரை செல்லுகின்றவங்க வந்து அந்த மகர ஜோதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துவிட்டு திரும்புறவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துவிட்டு பயணப்படுறவங்களும் இருக்கிறாங்க. வேலைப்பளு காரணமாக வந்து அதனை பார்க்காம பயணப்படுகின்றவர்களும் இருக்கிறாங்க. இந்த மகர ஜோதி ஐயப்பனுடைய இந்த விரதத்துல எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குதம்மா? அந்த ஜோதியை எதற்காக பார்க்க வேண்டும் என்றால், உண்மையிலே நாம் ஜோதியின் நிலையில் இருந்துதான் நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மா இயங்குகின்றது. ம். அந்த உண்மையிலே உடல் தான் நமக்கு உருவமே ஒழிய ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. அது ஒரு ஜோதிமயமானது. ம். அப்பொழுது எம்முடைய ஆத்மா அனைத்தையும் நாம் ஐயப்பனிடம் பொறுப்பை இட்டுவிட்டு அவரை பார்த்தவுடன் எம்முடைய அந்த ஜோதியை காணும் போது அந்த ஜோதியிலிருந்து வருகின்ற சக்தி எம்முள் ஈர்க்கப்படுகின்றது. ம். ஈர்க்கப்படும் போது எம்முடைய இருந்த அசுத்த நிலைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுகிறது. இது யாருக்கும் தெரியாது. ம். அந்த சுட்டெரிக்கப்படும் போதுதான் அவன் உண்மையான ஒரு மனிதன் என்பதை அவன் உணரக்கூடிய தன்மையை அந்த இடத்தில் காட்டப்படுகின்றது. அந்த ஜோதியின் நிலை என்பது, நாம் ஒரு தீபத்தை ஏற்றுகின்றோம். ம். பூஜை என்ற உடனே ஒரு தீபத்தை ஏற்றி தான் நாங்கள் பூஜைகளை செய்கின்றோம். ம். ஏன் தீபத்தை ஏற்றுகின்றோம்? ஒளி வேண்டும். ம். அந்த ஒளியின் ஊடாகத்தான் சக்தியை நாம் பெறுகின்றோம். ம். அதே போன்றுதான் இந்த நிலையில் 48 நாட்கள் விரதம் இருந்து அந்த சக்தியோடு அங்கு செல்லும் போது அந்த ஒளியை நாம்
தரிசனம் செய்யும் போது எம் உள்ளத்தில் இருக்கின்ற அசுத்த நிலைகள் அகற்றப்படுகின்றது என்பதை அவர்கள் முழுமையாக நம்ப வேண்டும். எங்களுடைய நாட்டினை பொறுத்தவரையில அம்மா நிறைய பெண்கள், அதாவது பெண்கள் வந்து மாலை அணியிறாங்க. இந்த பெண்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னம்மா? நிச்சயமாக 12 வயது வரும் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு நிலையும் அறியாது, பொறாமை தெரியாது, போட்டி தெரியாது. எதை எடுத்தாலும் எல்லாவற்றையும் ஒரே நிலையில்தான் பார்வையிடுகிறது. கடவுளுக்கு சமமான நிலைதான் 12 வயது வரும் வரை குழந்தைக்கு. அந்த நிலையில் அந்த குழந்தை கடவுளாகவே, இப்போ பெரியவர்கள் மாலை அணிந்து செல்வதற்கும் குழந்தைகள் மாலை அணிந்து செல்வதற்கும் மிக வித்தியாசங்கள் உண்டு. அந்த குழந்தை ஒன்றுமே அறியாத குழந்தை, தன் மனதில் எதுவுமே சிந்திக்க முடியாத நிலை. அந்த நிலையில் அவர்கள் மாலை அணியும் போது நிச்சயமாக ஐயப்பன் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். அதன் பிறகு பக்குவ நிலை அந்த குழந்தைக்கு இல்லாவிட்டாலும் தெய்வத்தின் தன்மை அந்த குழந்தைக்குள் இருக்கின்றது. ஆகையால் அந்த குழந்தை அணியலாம். அதன் பிறகு 50 வயதிற்கு பிறகு ஒரு பெண் பக்குவ நிலைக்கு வருகின்றார். சகல துன்பங்களும் சகல இன்பங்களையும் கண்டு கழித்து பக்குவ நிலைக்கு வந்து விடுகின்றாள். அந்த பக்குவ நிலை இருக்கும் போது அவள் தெய்வத்தை அடைவதற்கு முயல்கின்றார். அப்பொழுது அந்த 50 வயதிற்கு பிறகு அவர்கள் மாலை அணியும் போது அவர்கள் உண்மையான அந்த சக்தியை உணர்கின்றார்கள். உண்மையான அவர்கள் எண்ணத்திலும் இந்த சின்ன குழந்தையின் நிலை வந்து விடுகிறது. பெரியவர்களை பார்த்தீர்கள் என்றால் உணவு கூட அவர்களிடம் கெஞ்சி கேட்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறிய குழந்தையின் நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மாலை அணியலாம். அவர்களின் எண்ணத்திலும் தீய எண்ணங்கள் அகற்றப்படுகின்றது. பக்குவ நிலை வந்து விட்டது. அந்த நிலையை அடையும் போது ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார். ஐயப்ப விரதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாமா, ஐயப்ப விரதத்திலேயே மிக முக்கியமானது ஒரு விடயம் வந்து இந்த இருமுடி. இந்த இருமுடி கட்டுவது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த ஐயப்ப விரதத்திலே வந்து காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருமுடியில வந்து என்னென்ன பொருட்களை வைத்து அவங்க கட்டுவாங்க, இந்த இருமுடி அரிசியை வந்து நாங்க மலைக்கு கொண்டு செல்லுகின்ற மாதிரியே திரும்ப அதை கொண்டு வரணுமா? உண்மையிலே இருமுடி தான் அந்த மலைக்கு முதல் பிரதானமான ஒரு பொருள். அந்த இருமுடியை அவர்கள் கட்டும் போது குருதான் கட்டுவார். ஒரு புறம் தேங்காயை 3 கண் இருக்கல்ல, அதில் உடைத்து அதை ஒரு இதை எடுத்துட்டு நெய்யை ஊற்றுவார். நெய்யை ஊற்றி அது பக்குவமாக அடைத்திடுவார். அதன் பிறகு வந்திருக்கின்ற உறவினர்கள், குடும்பத்தார், இருக்கின்ற சாமிமார் எல்லோருமே அதில் காசை போட்டு அரிசியை இன்னொரு பையில் போடுவார்கள். அப்போ அது நிறைந்ததுக்கு பிறகு அதையும் கட்டி இதையும் வைத்து இருமுடியாக கட்டுவது தான் இருமுடி. ஆனால் இருமுடியை கட்டி குரு தலையில் வைத்து விடுவார். ஆனால் அந்த குரு தலையில் வைத்ததுக்கு பிறகு அவர் மலைக்கு சென்று அந்த தேங்காவை இருக்கின்ற நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகமாக விட்டு அவர்கள் நெய்யை கொடுப்பார்கள். அரிசியையும் திருப்பி கொண்டு வந்து அவர்கள் எந்த இடத்தில் மாலை இடுகின்றார்களோ, எந்த குருவின் கரத்தில் மாலை இடுகின்றார்களோ அந்த இடத்தில் வந்து தான், அந்த ஆலயத்திலேயோ அல்லது ஆசிரமத்திலேயோ ஏதோ ஒரு இடத்தில் மாலை இடுகிறார்களோ அந்த குருவின் கையில் தான் அவர்கள் அந்த இருமுடியில் அரிசியை கொண்டு வந்து முதலில் தேங்காயை உடைத்து விட்டு உள்ளே வந்து அந்த நெய்யையும் விட வேண்டும். அந்த அரிசியை பொங்கலாக வைத்து படைத்து விட்டு ஐயப்பனுக்கு பிறகு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு மாலையை கழட்டி விட்டு அதன் பிறகுதான் அவர்கள் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த மாலை கலட்டுதல் அப்படின்றதுல ஒரு விடயம் இருக்குதம்மா. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சபரிமலைக்கு வந்து புனித யாத்திரை செல்லுகின்றவங்க அந்த யாத்திரை முடிஞ்ச கையோட வந்து சில நேரங்கள்ல அவசரமாக வந்து மாலையை கலட்டுகின்ற சந்தர்ப்பங்களும் வந்து இருக்குது. இப்படி மாலையை வந்து சபரிமலையிலேயே வந்து நாங்க அவசரமாக கலட்டி விடுவது முறையா? அப்படி இல்லைன்னு சொன்னா யாரு எங்களுக்கு மாலை அணிவித்தாங்களோ அந்த அணிவித்தவர்களுடைய கைகளாலேயே வந்து நாங்க மாலையை வந்து கலட்டி கொள்ளணுமா? சாதாரணமாக நாம் நினைக்கும் போது ஒரு காரியத்தை நாம் எந்த இடத்தில் தொடக்குகின்றோமோ அந்த இடத்தில் முடிப்பதுதான் வளமை. ஆகவே அந்த குருவின் கரத்தில் அவர்கள் அந்த மந்திரத்தை கூறி முறையாக கலட்ட வேண்டும். எந்த இடத்தில் போட்டார்களோ அந்த இடத்தில் வரும்போதுதான் அவர்கள் முழுமையை பெறுகின்றார்கள். இல்லவென்றால் இடையில் விடும்போது அவர்கள் விரதம் இடையில் உடைக்கப்படுகின்றது. இதை இவர்கள் உணர வேண்டும். குரு என்று சொல்லும் போது அந்த குருவுக்கு உண்மையிலேயே அது எத்தனை பேருக்கு மாலை இடுகின்றாரோ அந்த இடுகின்ற அத்தனை பேரும் இந்த குருவுக்கு அவர்கள் குழந்தையாக மாறுகின்றார்கள். ஒரு தாய் தந்தை எப்படி குழந்தையை பார்க்கின்றாரோ, எப்படி அவதானிக்கின்றாரோ அதே போன்றுதான் இந்த குரு ஒவ்வொரு தினமும் போதனை செய்ய வேண்டும். அவர்களை தன்னுடைய குழந்தையாக தழுவ வேண்டும்.
தழுவி அந்த குழந்தையை மலை ஏறும் வரை அவர்கள் உண்மையான நாம் ஏசுகின்றோம் என்று கூறும்போது அவர்கள் மனம் வேதனைப்படும் அல்லவா. நாம் புனித யாத்திரை என்று கூறிவிட்டோம். அந்த குழந்தைகள் எம்மை நம்பி வந்து மாலை இடுகின்றார்கள். அவர்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எந்த முறையில் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும், அந்த இடத்தில் அவர்கள் இன்பத்தை அடையும் போது அவர்கள் தன்னை அறியாமலே மலை ஏறுவார்கள். நாம் ஏதோ ஒன்றை கூறிவிட்டால் அவர்கள் மனம் உடைந்த பிறகு மலை ஏறுவதற்கு மிக சிரமப்படுவார்கள். ஆகவே அந்த எத்தனை பேர் மாலை இடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய குழந்தையாக ஏற்க வேண்டும். தன் குழந்தையை எப்படி நாம் தழுவி எப்படி பார்க்கின்றோமோ அதே போன்று இவர்களுக்கு நாம் மந்திரங்களை உபதேசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு படியின் தத்துவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் மலை ஏறுவதற்கும் நாம் பாதுகாவலாக செல்ல வேண்டும். அவர்களின் மலை ஏறி முடிந்ததன் பிறகு அவர்களை மீண்டும் நாம் பாதுகாவலாக கூட்டி வந்து எந்த இடத்தில் மாலை இட்டோமோ அந்த இடத்தில் மாலையை கழட்டுவதுதான் உண்மையான நிலை. ஆனால் சிலர் வியாபாரமாக செல்கின்றார்கள். சிலர் உறவினர்களை பார்ப்பதற்கு அந்த இடத்திலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கும் குருசாமியை கூறி மாலையை கழட்டுகிறார்கள். ஆனால் விரதத்தின் முழுமை அங்கு அடையவில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். நாம் எந்த இடத்தில் ஒரு காரியத்தை தொடங்குகின்றோமோ அந்த இடத்தில் முடிக்கும் போதுதான் முழுமையை அடைகின்றது. இதை அறிந்து அவர்கள் அதை செய்யும் போது நிச்சயமாக ஒவ்வொருவருமே மாலையை அணிந்த பிறகு அந்த மாலை கலட்டல் ஆகாது. அப்போ அந்த மாலையை ஒவ்வொரு நிலமும் நாம் ஜெபம் பண்ணி இருக்கும் போது அதில் சக்தி அமர்கின்றது. ஜெபம் பண்ணாமல் சில பேர் பஜனையோடு விடுகின்றார்கள். அதே போன்று நாம் அந்த ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் செய்வது எப்படி என்பதை பார்க்க வேண்டும். உண்மையிலே ஐயப்பன் விரும்புவது தாந்திரிக முறையான பூஜைகளைத்தான் அவர் விரும்புவார். இப்போ தாந்திரிக முறையில் பூஜை செய்யாவிட்டாலும் அவருக்கு நெய்வேத்தியம் கொடுக்கும் போது இந்த மந்திரங்களை சொல்லலாம். நாம் நெய்வேத்தியம் கடவுளுக்கு கொடுக்கும் போது எம் உடலுக்குள் 10 வாயுக்கள் வேலை செய்கின்றது. அதில் பிரதானமான 5 வாயுக்களை தான் நாம் கூறி பிரசாதத்தை தெய்வத்துக்கு கொடுக்கின்றோம். பிராணாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி அப்படி சொல்லும் போது முதல் சொல்லுவது பிராணாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. என் முதிரைகளை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது அபானாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. வியானாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. உதானாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. பிரம்மன் சமானாய சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. பிரம்மனே சுவாகா மகா நைவேத்தியம் சமர்ப்பியாமி. அப்போ நாம் இந்த ஒவ்வொரு முதிரையில் தான் அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கின்றோம். ஏன் இந்த முதிரையில் ஏன் இந்த நாமத்தை சொல்லி வாயுக்களின் நாமத்தை சொல்லி பிரசாதத்தை கொடுக்கின்றோம் என்றால் தெய்வம் எம்மை மீறிய சக்தி உடையது. எந்த பொருளை பார்க்கும் போதே எம்மை அறியாமலே அவர் சுவையை எடுத்து விடுகின்றார். அப்பொழுது எம்முடைய உடலுக்குள் நாம் தான் அந்த பிரசாதத்தை உண்ண போகின்றோம். நாம் புசிக்கும் போது அந்த எடுக்கின்ற பிரசாதத்தில் இருக்கின்ற எம்முடைய 5 வாயுக்களின் நிலையில் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் பிரசாதத்தை கொடுக்கும்போது வாயுக்களின் நாமத்தை சொல்லி கொடுக்கின்றோம். அந்த இதை சொல்லி கொடுத்து கடவுளுக்கு நாங்கள் குழந்தைகளுக்கு உணவை ஊட்டுவது போல் இன்பமாக எடுத்து இருதய கமலத்தில் இந்த கையை வைத்து கொண்டு நாம் இப்படி கொடுக்கும் போது மனமாற அவர்களுக்கு உணவை ஊட்டுகின்றோம் என்று சொல்லும் போதே கடவுள் ஐயப்பன் இன்பமாக ஏற்றுக்கொள்வார். அதை கட்டாயமாக இவர்கள் பஜனை வைத்தது மாத்திரமல்ல, உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அபிஷேகம் செய்கின்றோம். எதற்காக செய்கின்றோம்? நாம் எப்படி நீராடுகின்றோமோ அதே போன்று அந்த பொருட்களை ஊற்றி அபிஷேகம் செய்யும் போதும் அவரின் நாமத்தை சொல்லி அபிஷேகம் செய்யும் போது குளிர்மை அடைகின்றோம். அவர் அங்கு குளுமை அடையும் போது நாம குளுமை அடையும். ஒரு சிவனை வைத்தால், சிவலிங்கத்தை வைத்தால் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்றோம். அந்த உஷ்ணம் வெளியாகுவதற்கு அதை செய்கின்றோம். அதே போல் ஐயப்பனை நீராடியது பிறகு அன்பாக அவரை அலங்கரிக்கின்றோம். ஆடைகளை அணிந்து மாலைகளை இட்டு அவரை அலங்கரிக்கும் போதே எம் இன்பம் அந்த இடத்துக்குள் என் குழந்தையை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு அவரை அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு அவருக்கு நீராடிய பிறகு குழந்தைக்கு உணவு கொடுக்க விட்டால் எப்படி இருக்கும்? அதே போல் அவருக்கு பிரசாதமாக நம் நைவேத்தியத்தை கொடுக்கின்றோம். அதை கொடுத்ததன் பிறகுதான் பஜனையை ஆரம்பிக்க வேண்டும். அவர் இன்பமாக இருக்கும்போதுதான் இந்த பாடலில் அவர் என் சக்தியை ஊட்டக்கூடிய நிலை ஏற்படுகின்றன. இந்த நிலைகள் எல்லாம் முறையாக செய்து முறையான நிலையில் அவர்கள் வரும்போது
நிச்சயமாக ஐயப்பன் துணையாக செல்கின்றார். கடவுளின் வழியில் நாம் காட்சியை காண வேண்டும் என்றால் கடவுளை இரு கண்களால் பார்க்க முடியாது. இந்த ஊனக்கண்களால் எமக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. ஜெபத்தாலும் தியானத்தாலும் நாம் எடுக்கின்ற விரதங்களால் தான் கடவுளை அடைய முடியும், கடவுளை காண முடியும், கடவுளோடு கதைக்க முடியும். ஆமாம்மா, ஐயப்பனை வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அபிஷேகங்களை நாங்க மனதார அவருக்கு கொடுக்கும்போது அவர் நிறைய நல்ல சௌகரியங்களை வந்து எங்களுக்கு தருவார் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்றை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அரசு, அதாவது இலங்கையினுடைய அரசு இந்த ஐயப்ப யாத்திரையை வந்து புனித யாத்திரையாக அங்கீகரித்துள்ளது. இந்த விஷயம் வந்து ஐயப்ப சுவாமிமார்களுக்கும் ஐயப்ப அடியார்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் அமைகிறது. இப்படி இந்த யாத்திரையை வந்து புனித யாத்திரையாக அங்கீகரிச்சனால எங்களுடைய சாமிமார்களுக்கு, அதாவது ஐயப்ப யாத்திரை செல்கின்ற சாமிமார்களுக்கு வந்து இது எவ்வகையான நன்மைகளாக அமையுமா? உண்மையிலே எத்தனையோ வருடங்களாக முயற்சி செய்த காரியம். ரவி குருசுவாமி தான் இதை மேற்கொண்டு செய்தார். அவர் இப்பொழுது சுகீனமாக இருக்கின்றார். அவரை நாம் பிரார்த்திக்க வேண்டும், சுகமாகி வர வேண்டும் என்று. என்றால் இலங்கைக்கு இந்த புனித யாத்திரைக்கு முதல் கட்டமாக அவர்தான் குருவாக நின்று அதை செய்தார். அதே போன்று இந்த புனித யாத்திரையை செய்ததற்கு பிறகு பல நிலைகளில் அவர்கள் மாற்றத்தை கண்டதாக நான் அறிகின்றேன். ஏனென்றால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களும் உண்டு. ஆனால் கட்டுப்பாடுகளை மீறினால் அவர்களுக்கு தான் பாதகம். கட்டுப்பாடை கூறுபவர்களுக்கு பாதகம் அல்ல, அதை மீறி செல்பவர்களுக்கு தான் பாதகம். எம்முடைய கடவுளை நாம் வணங்க செல்கின்றோம். எல்லோரும் கடவுளுடைய குழந்தைகள். அப்பொழுது அந்த குழந்தைகள் செல்லும் போது இன்பமாகவும் தடைகள் இல்லாமலும் போவதற்கு இந்த புனித யாத்திரை ஒரு மேற்கோளாக இருக்கின்றது. இதுவரையும் அவர்கள் செல்லும் போது மிக சிரமங்களை கடைபிடித்தார்கள். அதே நேரத்தில் இந்த புனித யாத்திரை ஆக்கியதில் ஒரு நன்மை, மிகப்பெரிய நன்மை என்றால் வியாபாரிகள் பல பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று அந்த நிலை தடுக்கப்பட்டுள்ளது. அது புனித யாத்திரைக்கு மிக முக்கியமான ஒரு நிலை. அந்த நிலையில் மாத்திரமல்ல, பல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் விதித்து இருக்கின்றார்கள். அதை மீறுபவர்கள் அவர்களுடைய கடமை, அதை யாம் எதையும் கூற முடியாது. அவர்கள் உண்மையை உணர்ந்து நல்ல நிலைகளை அடைய வேண்டும், தெய்வத்தின் நிலை, உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிலை உண்மையிலே இதுவரையிலும் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த நிலையை அடைவதற்கு ஐயப்பனின் ஒரு உண்டுகோலாக இருக்கலாம். ஏன்னா ஐயப்பன் மனம் வைத்தால் தானே அதை நிறைவேற்ற முடியும். அவர் உண்மையிலேயே இலங்கை மக்களுக்கு அவர் காட்சியாக இருக்கின்றார் என்பதை தான் இது உணர்த்துகின்றது. நிச்சயமாக இலங்கை மக்கள் வந்து ஐயப்பனை முழுமையாக மெய்யன்போடு வந்து வழிபடக்கூடியவர்கள். அதனால தான் வந்து அதாவது இந்தியாவிலேயே வந்து இலங்கையினுடைய ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புனித யாத்திரை ஆக்குறதுக்கு முந்தி வந்து விமான நிலையங்கள்ல கூட சில அசௌகரியங்களை வந்து அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. வந்து இருமுடிகளை வந்து அவங்க ஒரு அசௌகரியமான நிலையில வச்சிருப்பது, அப்படியான விடயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த செயற்பாடு அமையும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இல்லையாம்மா? அதே நேரத்தில் அம்மா, மற்றவர்களை நாம் குறை கூற முடியாது. காரணம், இவர்களுக்கு நாம் அணிந்து செல்பவர்களுக்கே விரதத்தின் தன்மை புரிய முடியவில்லை. ஆகையால் மற்றவர்கள் அதை ஏளனம் பண்ணுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இதை புரியாத நிலையில் தான் அவர்கள் அதை செய்கிறார். அதனால் தான் இந்த ஐயப்பன் இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மக்கள் மிக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. அடுத்ததாகமா, சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருப்பாங்க, நிறைய சாமிமார்கள் வந்து மாலை போட்டிருப்பாங்க. ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது சுகையின ரீதியாகவோ வந்து அவங்களுக்கு இந்த புனித யாத்திரையை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து காணப்படும். அப்படி இருக்கக்குள்ள இலங்கையில வந்து எந்தெந்த தலங்கள்ல, எந்தெந்த ஆலயங்கள்ல வந்து அவங்களுடைய மாலையை வந்து கலட்டி அந்த விரதத்தினை வந்து நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும்? உண்மையிலே கூறப்போனால் இலங்கையில் ஆனந்த ஐயப்ப ஆலயம் இருக்கின்றது முகத்துவாரத்தில். அந்த ஆலயம் கேரள மக்களால் வந்து இன்று அவர்கள்தான் தந்திரிகள் தான் அவர்கள் பூஜைகளை செய்கின்றார்கள், மேற்கொள்கின்றார்கள். ஐயப்பனின் உண்மையான நிலைகளை அவர்கள் உணர்ந்து தாந்திரிக பூஜைகள் நடைபெறுவது அந்த ஆலயத்தில். அந்த ஆலயத்தில் நிச்சயமாக படியேறலாம்.
முடியாதவர்கள் எல்லோரும் அல்ல, முடியாதவர்கள் சிறு குழந்தைகள் அவர்கள் ஏறலாம். என்றால் சிறு குழந்தைகள் மேலே போகும்போது தாய் தப்பனுக்கு இடையூறாக இருக்கும் அவர்களை மலையில் ஏற்றி கொண்டு வருவது. ஆகவே இந்த இடத்தில் மலை ஏறலாம். அதே போன்று மலை ஏறுவதற்கு யாழ்ப்பாணத்திலும் ஒரு இடம் இருக்கின்ற கேள்விப்பட்டேன். இந்த இரு இடங்களிலும் அவர்கள் மலை ஏறி அவர்கள் புனிதத்தை காக்கும் போது உண்மையான முறையில் அவர்கள் சக்தியாக வழிபடும் போது ஐயப்பன் எந்த இடத்தில் இருந்தாலும் எம் இல்லத்தில் இருக்கின்றார், எம் உள்ளத்தில் இருக்கின்றார். எல்லா வல்ல அந்த ஐயப்பனின் தரிசனம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். எங்கு இருந்தாலும் அன்போடு அழைக்கும் போது அவர் எமக்கு காட்சியாக நிற்பார் என்பதை உறுதியாக நாம் கூற முடியும். நிச்சயமாக. இன்னும் ஒரு சில காலங்களில் வந்து ஐயப்ப பக்தர்கள், அதாவது எங்களுடைய சாமிமார்கள் வந்து ஐயப்ப மலையை நோக்கி வந்து போறதுக்கு வந்து ஆரம்பமான நிலையில வந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து எங்களுடைய ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்களுக்கு வந்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? நிச்சயமாக. நான் முதலில் கூறுவது, எம்முடைய இலங்கையில்தான் உண்மையாக அவர்கள் கடுமையாக விரதங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதை பெருமையாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று எல்லா பக்தர்களும் இன்று எமது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து நான் தப்புவதற்கு ஐயப்பனிடம் அனைவரும் வேண்டுகோள் விட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம், மக்கள் அனைவரும் நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அவர்களின் மலை ஏறும் போது தடைகள் இன்றி சகல நிலைகளும் எல்லா ஐயப்ப குழந்தைகளும் ஆனந்தமாக அவர்கள் சென்று அந்த பூஜையை முடித்து வருவதற்கு ஐயப்ப சாமிமார் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்னொருவரின் நிலையில் மற்றொருவர் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும். அவர்கள் அனைவரும் ஐயப்பனின் குழந்தைகள் என்பதை உணர வேண்டும். பூஜை என்று சொல்லும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனதில் நினைப்பதை தான் அவர்கள் பூஜையாக விடுகின்றார்கள். அதைத்தான் அவர்கள் செயல்பாட்டிலும் கொண்டு வருகிறார்கள். அதை நீங்கள் குறையாக எண்ண வேண்டாம். நிறையாக எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நிறைவுதான் நம்முடைய மனம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைவரும் அன்பான நிலையில் ஒற்றுமையான தன்மையில் செல்ல வேண்டும் என்பது இந்த அன்னையின் ஆசை, ஆசீர்வாதம். அதை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், எம்முடைய இலங்கையில் இருந்து நீங்கள் செல்லும் போது அந்த ஆனந்த ஐயப்பனை நீங்கள் வணங்கும் போது அந்த முறைகளை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், எண்ணம் குறை வேண்டாம், குற்றம் வேண்டாம். அனைத்தும் நிறைவு என்று எண்ணி நிம்மதியான நிலையை அடைய வேண்டும் என்று மாத்திரம் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செல்லும் போது சகல தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும். நிச்சயமாக அம்மா, உங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எங்களுடைய சாமிமார்களுக்கு வந்து நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு கேள்வி வந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன்மா. பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சபரிமலைக்கு அதாவது ஆண்கள் சென்ற பிறகு, சாமிமார்கள் சென்ற பிறகு இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எவ்வாறான பூஜைகளை வந்து, அதாவது அவங்க மலை இறங்கி வரும் மட்டும் எவ்வாறான பூஜைகளை வந்து எங்களுடைய பெண்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும்? நிச்சயமாக ஒருவர் மாலை அணிகின்றார் என்றால் அந்த இல்லத்தரசன் மாலையை அணியும் போது இல்லத்து அரசிக்கும் அதில் உரிமை உண்டு என்பதை அவர் உணர வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதில் உரிமை உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். காரணம், ஆணும் பெண்ணும் அர்த்தநாரீஸ்வரராகத்தான் வாழ்க்கையை தொடங்குகின்றோம். அப்பொழுது ஒருவர் செய்யும் போது மற்றவர் அவருக்கு எதிராக செய்யல் ஆகாதல்லவா? அதனால் மனைவி தான் உண்மையிலே அவர்கள் மலைக்கு செல்லும் போது செல்கின்ற வழியில் அவர்கள் இதை மேற்கொள்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இல்லத்தரசியானவள், குழந்தைகளானவர்கள் அவர் மலை ஏறி வரும் வரையிலும் எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் பங்கேற்றல் ஆகாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பூஜை தினமும் அவர்கள் ஐயப்பனை கவசம் பாடி அவர்களின் நாமத்தை உச்சரித்து என் கணவனின் பாதை யாத்திரை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இல்லத்தில் உள்ளவர்கள் பிரார்த்தனை தான் அங்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவை இல்லத்தரசிகளோ அல்லது குழந்தைகளோ அனைவருமே எதை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இருக்கும் வரைதான் பக்குவம் என்று கூறுவதல்ல. அவர்கள் சென்று வீடை வந்து சேரும் வரை உங்கள் உள்ளத்திலும் ஐயப்பன் குடிகொள்ள வேண்டும். அவர்களை நல்நிலையில் கொண்டு வருவதற்கு நீங்கள்தான் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கின்றீர்கள் என்பதை உணர வேண்டும்.
எந்த குழந்தையாக இருந்தாலும், எந்த கணவனாக இருந்தாலும், எந்த மனைவியாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை மனதில் கொண்டு எங்கெங்கு செல்லக்கூடாதோ அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்லாமல், எந்த இடத்தில் சுத்தமாக நீங்கள் பூஜைகளை செய்ய வேண்டுமோ, அவர் இப்பொழுது ஐயப்பனாகத்தான் சென்றிருக்கிறார், உங்கள் கணவனாக அல்ல. அந்த ஐயப்பனுக்கு எப்படி பூஜை செய்கின்றீர்களோ அந்த ஐயப்பன் அங்கு சென்று அவர் தரிசனத்தை பெற்று வரும் வரையும் உங்கள் நாவில் கட்டுப்பாடும், உங்கள் நிலைகளில் கட்டுப்பாடும், உங்கள் கடவுளின் வழிபாட்டில் அதிகமாக நீங்கள் வழிபட வேண்டும். அவர்களை சிந்தித்து, அவர்களை ஐயப்பனாக சிந்தித்து, அவரை நீங்கள் பூஜை எந்த முறையில் செய்கின்றீர்களோ, அவர் இருக்கும் வரை எப்படி பூஜை செய்தீர்களோ அதை விட 2 மடங்கு கூடுதலாக நீங்கள் பூஜை செய்யும்போது அவரின் வழி தடுமாற்றம் அல்லாமல் ஐயப்பனின் துணையோடு அங்கு சென்று மீண்டும் வரும் வரை அந்த பூஜை நிலையாக இருக்க வேண்டும் என்று சகல பக்தர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.